ஒரு கசூல்டா சார். உன்ன மாதிரி பசங்களுக்குலாம் ஒரே கதை தானே. 12 வருஷம் ஸ்கூல் படித்தேன், 4 வருஷம் காலேஜ் படித்தேன், ஆனால் வேலை கிடைக்கல. அதானே? ஐயோ எப்படி சார்? கண்ணில் பட மாட்டியா சார்? அதெல்லாம் விடு, இங்கே எதுக்கு வந்தேன்? நீ பெரிய சயின்டிஸ்ட் ஆமே சார். அதான் சார் ஒரு டவுட் கேட்கலாம் வந்தேன். சயின்டிஸ்டா? இதெல்லாம் யாராவது கிளப்பி விட்றது? சரி, ஏதோ கதை சொல்லுன்னு சொன்னியே, சொல்லி கேட்டேன். ஐயோ சீரியஸ் சார்? இதில் உனக்கு என்னடா பிரச்சனை? என் ஃப்ரெண்டு ரவி சொன்னால் எனக்கு கரண்ட் நல்லா ஷாக் அடிச்சுது. சங்கு சொன்னால் வோல்டேஜ் நல்லா ஷாக் அடிச்சுது. இப்போ எனக்கு எதுனால ஷாக் அடிச்சுது? கரண்ட்னாலையா வோல்டேஜ்னாலையா? நீயே சொல் சார். இதான் பிரச்சனையா? சொல்கிறேன் கேட்டுக்கோ. இதான் ஆட்டமில் உள்ள எலக்ட்ரான் வச்சுக்கோ. இந்த எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா இதை தான் நம்ம கரண்ட்னு சொல்லுவோம். இப்போ கையெடுத்து வை. வலிச்சா? இப்போ எப்படி சார் வலிக்கும்? இப்போ பாரு சார். ஏன் சார் உங்களுக்கு வேகமாச்சா? வலிக்குது சார். இந்த எலக்ட்ரான்ஸை பிடிச்சி தள்ளி விடுற ஃபோர்ஸுக்கு பேர் தான் வோல்டேஜ். கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி விட்டோன்னு வச்சுக்கவேன், கம்மியான எலக்ட்ரான் ஸ்லோவாக போகும், அதான் லோ வோல்டேஜ். அதுவே அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி விட்டோம் அப்படின்னா அதிகமான எலக்ட்ரான்ஸ் ஃபாஸ்ட்டாக போகும், இதுக்கு பேர் ஹை வோல்டேஜ். எலக்ட்ரான் மூவ் ஆகிறப்போ நீ கையை வச்சு தடுத்து இல்லை, இதை தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். நம்ம உடம்புலே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கம்மியான ஃபோர்ஸில், அதாவது லோ வோல்டேஜில் இந்த எலக்ட்ரான்லாம் ஃப்ளோ ஆகிறப்போ நம்ம உடம்புல நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான்லாம் கம்மியாக தான் நம்ம உடம்புக்குள்ளே ஃப்ளோ ஆகும். அதனால பெருசாக ஷாக் அடிக்காது. உதாரணத்துக்கு கொசுக்கு அடிக்கிற மாதிரி. இப்போ அதுவே அதிகமான ஃபோர்ஸு, அதாவது ஹை வோல்டேஜில் இந்த எலக்ட்ரான்லாம் ஃப்ளோ ஆகிறப்போ நம்ம உடம்புல உள்ள ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு நம்ம உடம்புக்குள்ளே ஃப்ளோ ஆகும். அப்போ தான் உனக்கு ஷாக் அடிக்கும். இது உதாரணத்துக்கு நாய் கடிக்கிற மாதிரி. இப்போ நீயே சொல்லு சார், ஷாக் அடிச்சதுக்கு காரணம் கரண்ட்டா இல்லை வோல்டேஜா? ரவி சொன்னதா இல்லை சங்கு சொன்னதா? எது சரி? நீ சொல்றது வச்சு பார்த்தா 2 மணி நேரம் சார் காரணம்.